ஆற்றல் வாய்ந்த கழக முன்னோடிகளில் ஒருவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு மாநில தீர்மான குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், கொள்கையாளர், பண்பாளர், பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மாசிலாமணி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், மருத்துவர் சகோதரர் சேகர் அவர்களே, இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாணவரணி அல்ல, அவர் இளைஞரணி. ஏன்னா அவருடைய மகனுக்கு இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். அப்படி இளைஞராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட மிக நீண்ட நேரமாக ஒரு 3 மணி நேரமாக, எனக்கு தெரிந்து 3 மணினா ஒரு 3.5 மணி நேரமாக அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரிகளே, அம்மாமார்களே, வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக, திராவிட முன்னேற்ற கழக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம், தோழமை கட்சிகளினுடைய தோழர்களே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். ரொம்ப நீண்ட நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 1 மணி நேரத்தில் நான் முடித்து விடுவேன். 1 மணி நேரமா அப்படின்னு நீங்க எல்லாம் ஜர்க் ஆகிறது எனக்கு தெரியுது. அங்க உட்கார்ந்துருந்தா நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். இதுல ரொம்ப மகிழ்ச்சியாக நமக்கு கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவிற்கு அவர்கள் சமத்துவத்தோடு இருக்காங்கன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கோவில்ல இசைத்தால் கூட அதை சமத்துவத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சமத்துவம் படைத்த ஒரு மண்ணாக இது இருக்கிறது. அந்த வகையில் எனக்கு உங்களுடைய சிக்கல் புரியுமா? அக்கா இருக்கீங்க, அம்மா இருக்கீங்க, எனக்கு பாட்டி வயசுல இருக்கிறவங்க இருக்கீங்க, தங்கச்சிங்க இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க டிவி முன்னாடி உட்காந்து சீரியல் பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு யூடியூப்ல தான் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நைட்டு போய் 10 மணிக்கு மேல பார்த்துக்கலாம். சிக்கல் உங்களுக்கு தான். ஹாட் ஸ்டார்லயும் பார்க்க முடியாது. கையல் போட்டுருவாங்களாமா? பாக்கியலட்சுமியா? பாண்டியன் ஸ்டோர்ஸா? எனக்கு அது 3 தான் தெரியும் பேரு. ஏதாவது ஒண்ணு போட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள், ஒரு 1 மணி நேரம் எங்களுக்காக அல்ல, நிச்சயமாக முடிந்து செல்லுகிற போது நீங்கள் அனைவருமே வந்திருக்கக்கூடியவர்கள் வேறாகவும், திரும்பி செல்லுகின்ற போது வேறு ஒரு வகையான மகளிராக திரும்பி செல்வீர்கள் என்ற உறுதியை அளித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அருமை தோழர்களே, பெரியோர்களே, அருமை தோழர்களே, பெரியோர்களே, இந்த மேடை என்பது மிக சிறப்பான ஒரு மேடை. நீங்க எங்களை பார்க்கிறப்ப நினைப்பீங்க, எனக்கு இந்த இடத்திற்கு வந்த போது மிக சங்கடத்தோடு தான் நான் வந்தேன். மகிழ்ச்சியோடு எப்பவுமே கூட்டத்துக்கு போவேன். எனக்கு தெரிந்து எனக்கு இத்தனை வயது வரை மேடை ஏறிய தொடங்கிய நாட்களிலிருந்து மிகப்பெரிய சங்கடத்திற்கு என்னை ஆளாக்கி ஒரு ஊர் இருக்கும் என்று சொன்னால் அது பாஞ்சாலமாக தான் இருக்கும். அதை நான் சங்கடத்தோடு பதிவு செய்கிறேன். ஆனா நீங்க கை தட்டுறீங்க. எதற்காக அந்த சங்கடம் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை பொறுத்தவரை மேடை ஏறி பேசக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். மதிவதனியை தெரியும். ஆமா, நீங்க டிவி பட்டியை திறந்தீங்கன்னா உட்கார்ந்துருப்போம், தெரியும். மேடைக்கு மேல் ஏறி பேசக்கூடியவர்களால் மட்டும் வளர்ந்த இயக்கம் அல்ல இது. இந்த மேடையை யார் அமைத்தார்களோ அந்த தோழர்களால் வளர்ந்த இயக்கம் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். அந்த மேடையை அமைத்தவர்களை தான் நாம் பாராட்ட வேண்டுமே தவிர, பேச வரக்கூடிய எங்களுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரங்கள் தயவு செய்து தேவையில்லை என்பதை சகோதரர் பெருமாள் அவர்களிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு இந்த வரவேற்பு உண்மையாகவே தேவைன்னு சொன்னா, ஊர்ல இருக்க நீங்க எல்லாம் சேர்ந்து உண்மையாகவே ஒருவர்களுக்கு விழா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் இந்த மண்ணில் கருப்பு சிவப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய ஐயா நவா ஏழுமலை அவர்களுக்கும் அண்ணன் பெருமாள் அவர்களுக்கும் தான் நீங்கள் இந்த மரியாதையை உள்ளபடியே உரித்தாக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் வெடித்த வெடியாக இருக்கட்டும், அடித்த மேளமாக இருக்கட்டும், அது அனைத்தும் ஒருவருக்கு தான் அந்த புகழ் போய் சேரும். அது தந்தை பெரியார் என்ற மனிதநேய மாண்பாளருக்கு மட்டும்தான் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அருமை சகோதரிகளே, இங்க உட்கார்ந்து இருக்கிற போது நான் பார்த்தேன், நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தீங்க. இதுல யார் தெரியுமா ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்தது? நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. நான் மேடையில எல்லாரையும் நோட்ட விட்டேன். அந்த அம்மா, அந்த பாட்டி இப்ப இருக்காங்களான்னு தெரியல. உட்கார்ந்து இவ்வளவு நேரம் கேட்கறதுன்னு அவங்க அங்க போய் உட்கார்ந்தாங்க. அங்கேயும் அவங்களுக்கு வாகு இல்ல, ஆட்டோக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ஆட்டோலயே அவங்களுக்கு முடியல போல, சாஞ்சிட்டாங்க. நல்லா ஆட்டோல சாஞ்சி படுத்துக்கிட்டு அண்ணன் மாசிலாமணி அவர்கள் பேசுகின்ற உரையை அவங்க நல்லா படுத்துக்கிட்டு தான்
கேட்டாங்க. இப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்றதுனால நீங்களும் ஒரு 2 பேரும் அங்க போய் ஜம்மன் படுத்துட்டு உரை கேட்டலாம்னு நினைக்காதீங்க. இந்த சொகுசு இருக்குல்ல, நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம்ல, நாற்காலியில தான் அமருவோம். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படிதான் உட்காந்து கேட்க முடியும். பிடிக்கலையா நான் பாக்குறேன்றத கூட கவலைப்படாம எழுத்து போகக்கூடிய அந்த சொகுசு இருக்குல்ல, அந்த உரிமை இருக்குல்ல, இந்த உரிமை தமிழ்நாட்டை தாண்டினால் எந்த மண்ணிலும் இருக்காது. அதை பெற்று தந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார். அப்படி பெரியார் இயக்கத்தை கண்டபோது யாரெல்லாம் கூட வந்தாங்க தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்க விசிகால இருக்கலாம், திமுக இருக்கலாம், ஏன் திராவிடர் கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களாக இருக்கலாம். அப்படி பெரியார் இயக்கத்தை ஆரம்பித்த போது ஜாதியின் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் மட்டும் ஐயா பெரியாரோட இல்ல, நாங்க தான் ஜாதியில் உயர்ந்தவர்கள் என்று நினைத்த சமூகத்தில் இருந்தவர்கள் தான் பெரியாரோடு நின்று ஜாதி ஒழிப்பை பேசினார்கள். 1929 முதல் செங்கல்பட்டு மாநாடு, சுயமரியாதை இயக்க மாநாடு. கேட்கின்ற போது வாசிக்கின்ற போது புல்லரிக்கிறது. என்ன தெரியுமா நடக்குது? அந்த மாநாட்டுல இந்த மேடையில் வந்து சுயமரியாதை சுடரொலிகளுடைய பெயரை பார்த்த போது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. தந்தை பெரியார் எழுந்திருக்கிறார். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெரியார் எழுந்து சொல்லுகிறார், ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இன்று முதல் ஈவே ராமசாமி என்று பதிவு செய்து ஜாதிய பட்டத்தை துறந்த இடம் செங்கல்பட்டு. பெரியார் துறந்த செய்தி கிடையாது. அவர் ஜாதியை ஒழிக்க போறேன்னா களத்துக்கு வராரு, வீதிக்கு வராரு, பேசுறாரு. அதுக்குதான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. பெரியார் தன்னுடைய ஜாதி பட்டத்தை துறந்தது செய்தி கிடையாது. அதற்கு அடுத்து ஒருத்தர் எழுந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பழனியப்ப செட்டியார் ஆகிய நான் இன்று முதல் பழனியப்பன் தான், செட்டியார் அவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து ஒருவர் எழுந்திருக்கிறார், WPA சவுந்தரபாண்டியன் நாடார் ஆகிய நான் இன்று முதல் WPA சவுந்தரபாண்டியன் தான். அதற்கடுத்து ஒருவர் எழுந்திருக்கிறார், யாரை பார்த்து இந்த சமூகம் ஆதிக்க ஜாதி வெறியர்களாக இன்றைக்கும் தங்களை தாங்களே ஆண்ட பரம்பரையாக நினைத்துக் கொள்கிறதோ அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் எந்திருக்கிறார், இன்று முதல் ராமச்சந்திர சேர்வையாகிய நான் வெறும் ராமச்சந்திரன் தான் என்று சொல்லி அமர்கிறார். இத 2024 கேட்கிறப்ப இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு தோணுது. என்ன தெரியுமா தமிழ்நாடு செய்தது? 29 எங்கள் ஐயா பெரியார் துறந்த ஜாதியை தமிழ்நாட்டை எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். நாங்க தான் பிரம்மாவுடைய தலையில் பிறந்தவர்கள் என்று சொன்ன பார்ப்பன கூட்டத்தை சார்ந்த அம்மையாரும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார். ஆனால் அவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா தான் ஒழிய ஜெயலலிதாவுடைய பெயருக்கு பின்னால் கூட தமிழ்நாட்டில் ஜாதி பட்டத்தை போட முடியாது என்பதை நிரூபித்து காட்டிய மண் தமிழ்நாடு, நிரூபித்த தலைவர் தந்தை பெரியார். அந்த வழியில் வந்தவர்கள் இந்த பாஞ்சாலம் பகுதியை கொள்கை முழக்கமான பகுதியாக மாற்ற, கருஞ்சட்டை தோழர்களை வீதிக்கு அழைக்க, உங்கள் பிரச்சனைக்காக பேச களமமைத்த பெரியார் பெருந்தொண்டர்களை, கழக முன்னோடிகளை நினைவு கூற, நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே பாஞ்சாலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்த திரு மதிப்பிற்குரிய ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களையும் ஐயா நவா ஏழுமலை அவர்களை பார்க்கின்ற போது உள்ளபடியே எனக்கு தோன்றுகிறது. இது மேடைக்காக நான் சொல்லல. என்னுடைய தந்தை மறைந்த போது எனக்கு வயது 15. தந்தை மறைந்த பிறகு குழந்தை கொள்கையை தாக்கி பிடிக்குது அப்படின்றது இயக்கத்தினுடைய ஒரு வழக்கம். அது எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியா தான் வச்சுக்கோங்களேன். இப்ப என் பிள்ளை வந்து டாக்டர் ஆயிடுச்சு, இன்ஜினியர் ஆயிடுச்சு, வக்கீல் ஆயிடுச்சு, நீதிபதி ஆயிடுச்சுன்றதெல்லாம் கருப்பு சட்டக்காரங்களுக்கு பெருமை இல்லை. என் பிள்ளை எனக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுட்டு பேரணியில முழக்கம் போடுகின்றதுதான் தீகாக்காரங்களுடைய பெருமையாக இருக்கும். அப்படி தன்னுடைய குழந்தையை ஆசையோடு வளர்த்து அவரை இந்த இயக்கத்திற்கு தந்து இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா நவா ஏழுமலை அவர்களுடைய மகன் அண்ணன் சிவக்குமார் அவர்கள் மறைந்த போதும் கூட மகனினுடைய இறப்பையும் தாண்டி கொள்கைதான் முக்கியம் என்று நிற்கக்கூடிய வீரம் செறிந்த தோழர்களை பெற்ற இயக்கமாக திராவிடர் கழகம் இருக்கிறது. அந்த வழியிலே சகோதரர் ஏ சுப்பிரமணிய அவர்கள், ஐயா மோகன் அவர்கள், ஐயா தில்லை கோவிந்தன் ஆகிய ஐவரையும் நினைவு கூறுகிறேன். உண்மையாகவே இதையும் நான் மேடைக்காக சொல்லவில்லை. திண்டிவனத்தை பொறுத்தவரை நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீங்க. திகான் இல்ல, திமுக காரர்களுக்கும் அது தெரியும், விசிக காரங்களுக்கும் அது தெரியும். திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு 100 பேர் இருக்க மாட்டாங்க, ஊருக்கு 50 பேர் இருக்க மாட்டாங்க.
சில இடங்களில் ஒருத்தர் மட்டும் இருப்பாரு. ஆனா அவர் ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னா தனி மனித ராணுவம் மாதிரி இருப்பாரு. கோவில்ல ஏதாவது பஞ்சாயத்தா அவர் தான் போய் நிற்பாரு. ஊருக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்தா அவர் தான் போய் நிற்பாரு. யாராவது கொள்கையை விமர்சிக்கிறார்களோ அவங்க தான் போய் நிற்பாங்க. அப்படி தனி மனித ராணுவத்தை போல திண்டிவனத்தை கட்டமைத்ததில் பெரும்பங்காற்றிய பெரியார் பெருந்தொண்டர் மண்டல தலைவராக இருந்து மறைந்த ஐயா காமு தாஸ் அவர்களை நிறைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே திண்டிவனம் பகுதியிலே மிக சிறப்பாக கழக பணியாற்றி மறைந்த ஐயா மருத்துவர் மணி அவர்கள், ஆசிரியர் ஐயா பெத்தனன் அவர்கள், மாவட்ட தலைவராக இருந்த ஆசிரியர் ஐயா கந்தசாமி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் நினைவு கூர்ந்து வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இதுல நீங்க புதுசா வந்திருக்கவங்களுக்காக சொல்றேன். நிறைய பேர் என்ன ஒருவேளை என்ன ஒரு கல்லூரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படிதான் கேட்டாங்க. தங்கச்சிங்க எல்லாம் இருக்கனால சொல்றேன். தக்காவு தெரியும்ல அப்படின்னாங்க. அது பிள்ளைங்க அமைதியா இருந்துச்சுங்க. நான் அப்பயே அந்த பேராசிரியர்கிட்ட சொல்றேன், எங்க தெரியாதுங்க, விட்டுருங்க, செய்தி எங்க பார்க்க போதுங்க. 2K கிட்ஸ் செய்தி பாக்குறவங்களா? புதிய தலைமுறை சன் நியூஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது, விடுங்கன்னு. அவர் விடல. கேட்போம், அதற்காக யாருக்கெல்லாம் தெரியும், கை தூக்குங்கன்னாரு. இப்ப நான் சொன்னேன், நானே டக்குனு மைக்க வாங்கி யாருக்கு தெரியாதுன்றத சத்தமா சொல்லிட்டீங்கன்னா அவர் விட்டுருவாரு, இல்லைன்னா எங்க மானத்தை வாங்காம விட மாட்டாருன்ற மாதிரி. இந்த நிகழ்விற்கு வருகின்ற போது இத்தனை வரவேற்புகளை கொடுத்த போது எது தெரியுமா உண்மையாகவே மகிழ்ச்சி? என்ன சொன்னாங்கல்ல அவங்க இவங்க அப்படி இப்படின்னு, அது எல்லாமே ரெண்டாவது தான். முதலில் இங்க இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் யாரனாலும் கூப்பிட்டு கேளுங்க, மதிவதனி யாருன்னு கேட்டா கொஞ்சமும் தயக்கமின்றி, என் ஜாதி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது, உட்கார்ந்து இருக்கவங்க யாரு என்னன்னு நமக்கு தெரியாது, நீங்கள் என்ன மதம் என்பது எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் யார் என்பது எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே பதில், எங்க வீட்டு பிள்ளை மதிவதனி என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இந்த இயக்கம் நிற்கிறது. இதையாமா இப்ப சொல்றேன்னு கேட்டா, மறைந்த மாவட்ட தலைவர் ஐயா கந்தசாமி அவர்கள் பெயரை படிக்கின்ற போது எனக்கு அவர் நினைவுக்கு வந்தாரோ இல்லையோ, நான் பேசுகிற போது எல்லாருடைய பேரை சொல்றப்ப அவர் பேரை ஒருத்தரோட பேரை சொல்லல. இதை சொல்வதற்காக தான் அவர் பேரை நான் சொல்லாம இருந்தேன். அவர் மறைந்த அடுத்த நாள் ஒரு காணொலி நிகழ்ச்சி நடக்குது. கொரோனா காலகட்டம். கொரோனா பின்னாடி நிக்கிறவங்க சேர்ல உட்கார்ந்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்கும். அப்படியாவது கொரோனா காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, காணொலி நிகழ்ச்சி நடக்குது இளைஞரணி சார்பா. அப்ப ஒருவர் தலைமை இருக்கிறார். அவர் தலைமை இருக்கிற போது ஒரு மாதிரி அழுது வடிந்த முகம், அவரால் பேச முடியல. அவர் பேச முடியலன்ன உடனே எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த ஐயா ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா இருந்தவர் அவர் இறந்துட்டதுனால அவனால பேச முடியல அப்படின்றாங்க. என்ன எனக்கு அப்ப புரியல, உண்மையாகவே அந்த செய்தி என்னன்னு புரியல. நான் தான் அவர் சிறப்புரை பேசுறேன். நான் பேசுகிற போதுதான் அவரே அழுகிற மாதிரி ஒரு குரல்ல சொல்றாரு, மாவட்ட தலைவர் ஐயா கந்தசாமி அவர்களை இப்பதான் நாங்க போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வரோம் என்று சொல்லி, இயக்கத்தினுடைய கருஞ்சட்டை தோழர்களுடைய இழப்பை தன் சொந்த குடும்பத்தின் இழப்பாக நினைத்தவர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை கழக அமைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் இளம்பருதி அவர்கள். எதுக்கு அந்த உணர்வு வருது? அவர் இறந்துட்டாரு, அவரை போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்சிக்காரர் தானே அவங்கள பார்க்கணும். ஆனா கட்சிக்காரர் என்பதை தாண்டி எங்கள் கொள்கைக்காரர், குடும்பத்துக்காரர் என்று பார்க்கக்கூடிய வாய்ப்பை உலகத்திலேயே பெற்ற ஒரே இயக்கம் திராவிடர் கழகமும் கருப்பு சட்டையும் பெரியாரின் தொண்டர்கள் மட்டும்தான். அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு பாஞ்சாலம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைய மகளிர் இருக்கீங்க. முதல்ல நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். மூட நம்பிக்கை ஒழிப்புமா, பாதி பேரு ஐயா ஈட்டி கணேசன் அவர்களுடைய மந்திரமா தந்திரமா மிக சிறப்பானதாக இருக்கும். அவர் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இந்த பிரச்சாரத்தை செய்தவர். அப்படி அவர் செய்யறப்ப உங்க எல்லாத்துக்கும் ஆசையா இருந்திருக்கும், ஜாலியா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் முடிச்ச பிறகு எங்களெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ கருப்பு சட்டனாவே அவங்க என்ன பேசுவாங்க, கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கடவுள் இல்லைன்னு வேற சொல்றாங்க. பக்கத்துல 1க்கு 2 கோவில் வச்சிருக்கோம். இந்த பொண்ணும் திரும்ப அதையே சொல்லிடுமோன்னு நீங்க பயந்திருப்பீங்க. என் கூட்டத்தின் தொடக்கத்தில் நான் எல்லா ஊர்லயும் சொல்லுவேன், கடவுள் இல்லை என்பதை சொல்லுவதற்காக நான் வரவில்லை. கடவுள் இருக்காரா இல்லையான்றது எங்க பிரச்சனையும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், பாஞ்சாலம் பகுதியில் உங்களுக்கு எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்கிறது. இந்துவா இருக்கீங்களா, நீங்க இருக்கலாம். இல்ல இந்து மதத்துல இருக்க ஜாதி பிடிக்கலையா, நீங்க கிறிஸ்தவரா மாறலாம். கிறிஸ்தவத்துல இருக்க பிடிக்கலையா, இஸ்லாமியரா மாறலாம். இஸ்லாமியரா இருக்க பிடிக்கலையா, திரும்ப இந்துவா மாறலாம்.
இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 25 படி உங்களுக்கு என்ன மதம் பிடித்திருக்கிறோ, நீங்கள் எதை பின்பற்ற நினைக்கிறீர்களோ அதை பின்பற்றுவதற்கான உரிமை 100% உங்களுக்கு இருக்கிறது. இப்ப எங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? அப்படி இந்துவாக இருக்கக்கூடிய நீங்க நெத்தியில குங்குமமும் தின்னூரும் சந்தனமும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்க எங்க அம்மாவும், கயிறு கட்டிட்டு இருக்க எங்க அண்ணனுங்களும் கோவிலுக்குள்ள வரப்ப நீ எல்லாம் இந்த ஜாதி கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னா அவர்களை எதிர்த்து நின்று உங்களை கோவிலுக்குள் அழைத்து செல்லுவதுதான் கருப்பு சட்டையுடைய திராவிடர் கழகத்தினுடைய வேலை. அப்ப எங்களுடைய வேலை உண்மையாகவே என்னன்னு கேட்டா, எனக்கு சாமி நம்பிக்கை இல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அது பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நாட்டுல பிரச்சனையாமா? ஏறி உட்கார்றேன் பஸ்ல இல்ல ட்ரெயின்ல ஏறி உட்கார்றேன், கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்கிறாரு, இல்ல நான் சாமி தான் என்ன அனுப்பி வச்சாரு, திண்டிவனத்துக்கு ஃப்ரீயா போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியாது. காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துதான் ஆகணும். இங்க வந்தோம், அவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாரு. கடவுளால் இலவசமாக கொடுக்க முடியாத டிக்கெட்டை கலைஞரின் புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார். ஆனா ஒரே ஒரு திருத்தம், நான் சென்னையில இருந்து திண்டிவனம் வரப்ப ஃப்ரீயா வரேன்னு கேட்க முடியாது, அது நகர்ப்புற பேருந்துகளுக்கு மட்டும்தான். அப்படி வர்றோம், சரி கார்ல வரோம், கார்ல வரப்ப பருதி என்ன கூட வந்தேன். அவர் போய் பெட்ரோல் பங்க்ல நின்றுக்கிட்டு நல்லா பின்னொரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு, பா நான் சாமி கோவில் கும்பிடதான்ப்பா போறேன், சாமி தான்ப்பா என்ன அனுப்பிச்சு வச்சுச்சு, பெட்ரோலுக்குலாம் காசு கொடுக்க முடியாதுன்னு திமிர் பேச முடியாது. ஆக மொத்தத்துல கடவுள் பேரை சொல்லி நம்மனால 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் கூட வாங்க முடியாது. அது பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றேன் நான். இது ஒரு பிரச்சனையே இல்ல நாட்டுல. எங்க பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கும் எங்களுக்கும் இதுவரை இங்க உட்கார்ந்து இருக்காங்களா எங்க அண்ணன் எங்க ஐயா எல்லாரும் இருக்காங்க, நான் இருக்கேன், எங்களெல்லாம் விட்டுருங்க. எனக்கு வந்து 28 வயசு தான் ஆகுது, இங்க இருக்க உங்களுக்கு எல்லாம் 50-60 வயசு இருக்கும். வயசு கேட்க வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்கும். நாங்க இது வரைக்கும் கடவுளை பார்க்கலன்றது செய்தி கிடையாதுமா. ஏன்னா இன்னும் எனக்கு வயசு இருக்குல்ல, எனக்காவது ஒரு நாள் திடீர்னு கூட ஒரு சென்னைக்கு சைதாப்பேட்டைக்கு வந்து எம்மா வாமான்னு கூப்பிடலாம், பார்க்கலாம், அது செய்தி அல்ல. 94 வயது வரை 95 வயது வரை மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு பெரியாரை பார்க்கிற போது நீங்க அவருடைய முகத்தை பார்க்கணும். அந்த முகம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உட்கார்ந்து இருக்க எத்தனையோ பேர்த்துக்கு கண்டிப்பா சுகர் இருக்கும். நீங்க என் பேச்ச கேட்கணும்னு நினைச்சாலும் உடல் உபாதை விடாது. நான் அதனாலதான் சில கூட்டங்களுக்கு போறப்ப என்ன சொல்லிடுவேன்னா, பெரியவங்க எழுந்து போனாங்கன்னா யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்றேன். ஏன்னா அந்த உடல் உபாதை அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் நமக்கு சிறுநீரை அடக்கணும், யூரின் அடக்கணும்னா முடியாது. எனக்கு உங்களுடைய மகள் வயது, அதனால நான் தாராளமா இதை சொல்லலாம். ஆனா 95 வயசுல ஒருத்தர் யூரின் டியூபை வந்து மாட்டியிருக்காங்க. சொட்டு சொட்டாக சிறுநீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. குடலிறக்க நோய், ஹெர்னியா. இன்னொரு பக்கம் சிறுநீரகம், கிட்னி வந்து செயலிழந்திருக்கு. கிட்னில பிரச்சனை, குடல் இறக்கம், டியூப் மாட்டி பிளாஸ்டிக் பையில சொட்டு சொட்டா சிறுநீர் போது. பெரியார் போகின்ற போதே ஒரு பக்கத்துல ஒரு மூத்திர சட்டியும் தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 95 வயதில் மூத்திர சட்டியோடு குடல் இறங்கி இருக்கிறது. ஹெர்னியா நோய் வந்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க, கொடுமையான வலி எதுன்னு கேட்டீங்கன்னா குடல் இறக்கத்தோட வலிதான். அந்த வலியோடு இறங்கிய குடலை தாங்கி பிடித்து கொண்டு சாகிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் அல்ல, உலக வரலாற்றிலேயே பேசிய ஒற்றை தலைவர், பகுத்தறிவு பகலவன், அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் தான். அடுத்து உங்களுக்கு நியாயமா ஒரு கேள்வி வரணும். எதுக்கு பேசினாரு? காசுக்காக பேசியிருப்பாரு, இல்ல பதவிக்காக பேசியிருப்பாரு, பணத்துக்காக பேசியிருப்பாருன்னு. பாஞ்சாலம் பகுதி பொதுமக்களுக்காக நான் சொல்லுகிறேன், என் அருமை சகோதரிகளுக்காக சொல்லுகிறேன். தந்தை பெரியார் 1919க்கு முன்பிருந்து எத்தனை பதவியில இருக்காரு தெரியுமா? வாசிக்கிறப்ப எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம சாதாரண கவுன்சிலர் சீட்டுனா கூட விடக்கூடாத அளவிற்கு வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெரியார் எதுல இருந்தார் தெரியுமா? தேவஸ்தான கமிட்டியோட பிரசிடென்ட், தேவஸ்தான கமிட்டியோட பிரசிடென்ட், தாலுகா போர்டோட மெம்பரு, ஜில்லா போர்டு மெம்பரா இருக்காரு, ஹானரரி மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. படிக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஹானரரி மேஜிஸ்ட்ரேட். அதுக்கடுத்து நீங்க அப்படியே வந்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்கோட செக்ரட்டரியா இருக்காரு. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளி, மகாஜன பள்ளியினுடைய செக்ரட்டரியா இருக்காரு. இதெல்லாம் விட பெருசு என்ன தெரியுமா? 1920ல நல்லா கேட்டுக்கங்க இளைஞர்களே, மாணவர்களே, 900 ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய வியாபாரியாக இருந்த, செல்வந்தராக இருந்தவர் தந்தை பெரியார். நான் முன்னாடி சொன்னேன்ல, ஹானரரி மேஜிஸ்ட்ரேட், தேவஸ்தான கமிட்டியுடைய பிரசிடென்ட், இத்தனை இதுல செக்ரட்டரின்னு. 21
29 அரசு பதவிகள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 29 அரசு பதவிகளை அப்படியே துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு நமக்காக வீதியில் இறங்கி போராடிய ஒற்றை தலைவர் தந்தை பெரியாராக மட்டும்தான் இருந்தார். யாரு சார் விடுவாங்க? 29 அரசு பதவிய 3 முறை முதலமைச்சர் நாற்காலி தேடி வருது, பதவி வேணாம் அவருக்கு. சரி, காசுக்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க ஈரோட்ல போய் பார்த்தாலும் பெரியாரோட வீடு தான் கம்பீரமா இருக்கும். அவங்க அப்பா அம்மா பெரிய செல்வந்தர். அப்ப பணமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம். இந்த ஆடை இருக்குல்ல, நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நவநாகரிக ஆடை அணிகிறோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆடை அணிகிறோம், அப்படிலாம் ட்ரெஸ் போடுவோம். பெரியார் ஒரு நாளைக்கு 5 துணி மாத்திர அளவுக்கு காசு இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கணும், ஒரு நாளைக்கு 15 லட்சம் ரூபாய் அடுத்தவர்கள் பணத்தில் ஆடை மாற்றக்கூடிய பிரதமர்கள் மாதிரி இல்ல, சொகுசாக ஆடை மாற்றக்கூடிய பிரதமர்கள் மாதிரி இல்ல, சொந்த காசுல ஒரு நாளைக்கு 5 துணி மாத்திர அளவுக்கு பணக்காரர். ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமா ஆடை போட்டிருந்தாரு? 95 வயசு வரைக்கும், சாகர நொடி வரை ஒரு லுங்கி, ஒரு கைலி. கவுன்சிலரை பார்க்க போனாலும் கைலி தான், முதலமைச்சரை பார்க்க போனாலும் கைலி தான், பிரதமரை பார்க்க போனாலும் கைலி தான், குடியரசுத் தலைவரே வந்தாலும் லுங்கி தான், பிரச்சார மேடையிலையும் கைலி தான், திருமண மேடையிலையும் கைலி தான். சாகின்ற வரை பெரியார் கட்டிய லுங்கியில் மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல்னு கேட்டீங்கன்னா, இங்கு பெரிய ஆடை, நவநாகரிக ஆடை யாருக்கானது என்று சொன்னால் ஜாதியில் உயர்ந்தவர்களுக்கானது, பார்ப்பனர்களுக்கானது. இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, உழைக்கக்கூடிய பிரிவினர்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன ஆடையை இந்த சமூகம் கொடுத்துச்சுன்னா லுங்கியை தான் கொடுத்துச்சு. மிகப்பெரிய அளவில் இந்த சமூகம் உயர்ந்த ஜாதி என்று போற்றக்கூடிய ஜாதியில் பிறந்திருந்தாலும் சாகின்ற வரை ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக வாழ்ந்து மறைந்த தலைவர் தந்தை பெரியார் என்ற அறிவுலக பேராசான் மட்டும்தான். யாரு செய்வா? சரி, இத்தனையும் செஞ்சாரு, எல்லாம் பண்ணிட்டு சும்மா போயிருந்தாருன்னா பரவாயில்லமா, கடவுளை திட்டிட்டு போயிட்டாரு, அதுதான் எங்க அம்மாமார்களுக்கு தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியலன்னு சொல்லவாமா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குல்லம்மா, ஆமா தானேக்கா? பிரச்சனை இருக்கு. நீ பேசிட்டு போயிடுவ 1 மணி நேரம், வீட்டுக்கு போய் நீயா தோசை சுடுவ அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீ 7:30க்கு முடிச்சனால நான் தான் போய் சுடணும், 8 மணிக்கு போய் முடிச்சனால நான் தான் இட்லி அவிக்கணும். இத்தனை பிரச்சனை நமக்கு தான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இது இல்லாம கடன் பிரச்சனை இருக்கும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லைன்னா அதுக்கு பிரச்சனை, அதுக்கு மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு செய்யணும், இப்படியே வாழ்க்கை ஓடும். இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும்ல. டெய்லி சென்னைக்கு வந்து மதிய பார்த்தா சொல்லிட்டு இருக்க முடியும்? அதானக்கா? அப்ப சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட சொல்லுவீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நானே பேசிட்டு இருந்தா எஞ்சி போயிடுவீங்க. கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும். உண்மையாகவே அவங்க நேர்மைக்கு கை தட்டுங்க. அந்த அக்கா ஆமாங்க, நான் போய் கடவுள்கிட்ட தாங்க சொல்ல முடியும் அப்படின்றாங்க. நீங்க கடவுள்கிட்ட தான் போய் சொல்லணும். ஏன் கடவுள்கிட்ட தான் போய் சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அதோட 1008 பிரச்சனை இருக்கும். உங்க அண்ணன்ட்ட, தம்பிக்கிட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது. ஏற்கனவே நீங்க கூட பிறந்ததே அவருக்கு பிரச்சனையா இருக்கும். உங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, உங்களை பெற்றதே அவங்களுக்கு பிரச்சனை நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க யார்கிட்ட போய் நீங்க சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, சும்மா கடைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானக்கா? சும்மா நை நான் இப்பதான் வேலை விட்டே வந்திருக்கேன்னு வாங்க. யார்கிட்ட நீங்க சொன்னா பதிலே சொல்லாமல் ஒருவர் கேட்பார் உலகத்துலன்னு சொன்னா கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் மட்டும்தான் உங்க பிரச்சனைய தொந்தரவே இல்லாமல் அமைதியாக கேட்பார். அப்ப நீங்க போய் அதை சொல்றதுல ஒரு சிக்கலுமே கிடையாது. ஆனா எதற்காக நாங்க பிரச்சாரம் பண்றோம்னா, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களை பார்க்கின்ற போது உண்மையாகவே எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம நிலைமை இது கிடையாது. எல்லாரும் அதெல்லாம் சொல்றாங்க. தங்கச்சிங்களுக்காக சொல்றேன். என்ன தெரியுமா நினைப்பீங்க? ஒரு காலத்துல கிடையாது, ஒரு காலத்துல கிடையாது, ஒரு காலத்துல இப்படி பூச்சி எல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. எதை சொல்ல வரோம்னா, நம்மை பிறப்பதற்கே தகுதியற்றவர்களாக இந்த சமூகம் நினைத்தது. நம்மளால பிறக்கவே முடியாது. சிசு கொலை நடந்தது அந்த சமூகத்துல. கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்க, நெல்லுமணியை கொடுத்து கொண்டாங்க, சாகடிச்சாங்க. எதுக்கு ஏன் சாகடிக்கிறேன்னு கேட்டா என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க? ஒரே ஒரு காரணம் தான், பொம்பளை பிள்ளைய பெத்தா செலவு, வரதட்சணை கொடுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு மாலை வருகிற போது பார்த்தேன். ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏற்கனவே புரிஞ்சவங்களுக்கு பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு தான் பேசணும். இவங்க இளம்பெருதி என்னுடைய குழந்தைகள் 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அந்த குட்டி இசைக்கும் இனியாவுக்கும் காதுல தோடு குத்தல, காதுல ஓட்டையே இல்லை. ஒரு அக்கா வந்து கேக்குறாங்க அவங்க கிட்ட, ஏன் பாப்பா ஓட்ட காது குத்தலையான்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா விஜயலட்சுமி அவர்கள், அக்கா நிவேதா அவர்கள்லாம் இல்ல நாங்க குத்த மாட்டோம்ன்றாங்க.
சொல்றாங்க, ஐயோ பொம்பளை பிள்ளைக்கு அழகே தோடுதான், ஒரு ஓட்டையை குத்த வேணாமான்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அது அல்டிமேட்டான பதில். எங்க அக்காவுக்கே 12வது படிக்கிறப்பதான் நாங்க காது குத்துறோம், அதனால அவங்களுக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப குத்திக்குவாங்கன்னாங்க. நல்லா கேட்டுக்கங்க, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா கேட்டுக்கணும், ஆண்களும் இனிமேல் திருமணமாக போறீங்க யாராவதுன்னா கேட்டுக்கணும். காது சும்மா இருக்குமா? நீங்க பிறந்த குழந்தைய பார்த்துருப்பீங்க, ஓட்டையெல்லாம் இருக்காது. சும்மா இருக்கிற காதை ஒரு ஓட்டையாவது சும்மா ஒண்ணும்ல, அதை மறைக்க ஒரு தோடு. போடுற தோடு பித்தளையில போடக்கூடாதா? தங்கத்திலேயே தான் போடணுமா? வேலை ஓட்டையை மறைக்கிறதா தங்கம் போடுறதா? ஓட்டையை மறைக்கிறது தானே. தேவையில்லாத ஓட்டை, அதை மறைக்க ஒரு தோடு, அது பித்தளையில எல்லாம் தங்கம். யார் கேட்டா? பெண்கள் கேட்டார்களா? அவங்களாம் குத்துனாங்க. காது குத்துக்கு செலவு. வயசுக்கு வந்துட்டா ஆண்களும் தான் பருவம் எய்துவார்கள், அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பருவம் எய்தணும்னா என்ன பண்ணுவாங்க? தாய் மாமா சீரு கொண்டு வருவாரு, அவர் வந்துட்டு திரும்ப அவர் பிள்ளைக்கு நம்ம போய் செய்யணும், சாகுற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் சீரு கொண்டு வந்தோம்னா ஒரு பிளக்ஸ் அடிச்சு, அந்த பிளக்ஸ்ல என்ன சொல்ல வருவாங்கன்னு கேட்டா, என்னுடைய மகள் திருமணத்துக்கு தயாராயிட்டான்னு சொல்ற விளம்பரம் அது. சொந்த பெத்த மகளை, தகப்பன்மார்களை விளம்பரம் கொடுக்கக்கூடிய செய்தி அது. இத முடிச்ச பிறகு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனா என்ன பண்ணுவாங்க? ஒரே பிள்ளை அந்த வீடு மாப்பிள்ளைக்கு தான், அவரே சொல்லிக்குவாரு வெக்கமே இல்லாம. இந்திய வரலாற்றிலேயே கூச்சமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல் அடுத்தவர்களுடைய பணத்தை கேட்க முடியும்னு சொன்னா அது வரதட்சணை என்ற முறையில் மட்டும்தான் முடியும். போய் அதுவும் இவ்வளவு ரொம்ப சொகுசா உட்காந்துக்கிட்டு ஏதோ இவங்க சம்பாதிச்ச சொத்தை கேட்கிற மாதிரி அதை போடு, இதை போட்டு, இதை செஞ்சிருன்னு வரதட்சணை. அது முடிஞ்சா கல்யாணம் ஆகி போவீங்க. நீங்க எல்லாம் வேற பயபக்தியோட இருக்கீங்க. எனக்கே பயமாயிருச்சு, கோவில்ல பாட்டு பாடணும்னு என்னைக்கு முடியும்னு தெரியல, நம்மளை பேச விடுவாங்க. அவ்வளவு பயபக்தியான பாஞ்சாலம் பகுதி மக்களா இருக்கீங்க. ஆடி பெருக்குக்கு சீர் செய்யணும், பொங்கலுக்கு செய்யணும், தீபாவளிக்கு செய்யணும், அப்புறம் எதுக்கோ செய்வீங்கன்னு வச்சுப்போம். இதெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு உட்காடுறப்ப அந்த பொண்ணு மாசமாயிடும். மாசமாயி அதுக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா திரும்ப ஆரம்பி இருந்து சூரிய காமெடியில அழிச்சு கோட்டெல்லாம் அழி இருந்து போடுன்ற மாதிரிதான் வாழ்க்கை போகும். இத்தனையும் செய்கின்ற போது இன்னைக்காவது ஒரு நாள் அம்மாமார்களோ அக்காமார்களோ இல்ல நானோ என் குடும்பத்துல இருக்கவங்களோ இங்க உட்கார்ந்து இருக்கவங்களோட வீட்லயோ ஒரே ஒரு நாள் பெற்ற தாயும் கூட பிறந்த சகோதரியும் பெண்களும் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் செய்றீங்க, ஆண்களுக்கு ஏன் இல்லை என்ற கேள்வியை பெண்கள் கேட்கவில்லை. பெண்களுக்காக கேட்ட ஆண் தான் நம்முடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற நம்முடைய தலைவர். அவர் தான் கேட்டாரு, சும்மா இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் செய்யற, செஞ்சுட்டு செலவுன்ற தண்டோன்ற பேர் வச்சாங்கம்மா. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கீங்க, தங்கச்சிங்க எல்லாம் இருக்கீங்க, நமக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாங்க? இன்னைக்கு மதிவதனி, உங்க பேர் என்ன பாப்பா? சவுண்டா சொல்லுங்க. அறிவுமதியா? அறிவுமதி. இதெல்லாம் இன்னைக்கு 2024. அறிவுமதிக்கும் மதிவதனைக்கும் முன்னாடியா இருந்த பாட்டிகளுக்கு பேர் என்ன தெரியுமா? 80 வருஷத்துக்கு முன்னாடி போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. நான் போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன், தென்பகுதி நான் பிறந்த பழனி மாவட்டம் ஐயா ஈட்டி கணேசன் அவர்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த பகுதியில போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. எதுக்கியா போதும் பொண்ணுன்னு கேட்டா, 4 பொண்ணா பிறந்துருச்சான், 5வது பொண்ணா பிறக்க கூடாதான். பேரு வச்சுட்டா பொம்பளை பிள்ளை பிறக்காதுன்ற அளவிற்கு முன்னோர்கள் முட்டாள் இல்லாம இருந்திருக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கு பிறகு காஞ்சிபுரத்துல பார்த்த ஒரு பேரு வேண்டான்னு பேரு. என்ன வேண்டான்னு பேரு இருக்குன்னு பார்த்தா வேண்டாம் பொண்ணா, அதுல பொண்ணை கட் பண்ணிட்டு வேண்டான்னு மட்டும் அந்த அம்மா மாடனா வச்சுக்கிட்டாங்க. போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு. இப்ப சமீபத்துல ஒரு வருடத்திற்கு முன்பு தஞ்சாவூர் கூட்டத்துக்கு போனப்போ ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா மருத்துவர். அருமை சகோதரிகளை நல்லா கேட்டுக்கங்க, அவங்க அரசு மருத்துவரா இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்க பேச எழுந்திருக்கிறாங்க. பெரியாரை பற்றி பேசுகிற போது அவர்களுடைய நான் தழுதலுக்கிறது. அந்த அம்மா கிட்ட முடிச்சுட்டு உட்கார்ந்தோடனே நான் பேரை பார்த்துட்டு கேட்கிறேன், உங்களுக்கு ஐயா தானே பேர் வச்சாருன்னு. ஆமான்னாங்க. என்ன தெரியுமா பெரியார் பேர் வச்சாரு? சொந்த பெத்த அப்பாவும் அம்மாவும் போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வச்சப்ப பெரியார் அந்த அம்மாவுக்கு வைத்த பெயர் அறிவு கண்ணு. போதும் பெண்களாக வேண்டாம் பெண்களாக பார்த்த சமூகத்தில் பெண்கள் தான் அறிவாளிகள் என்று அங்கீகரித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். ஆனா உங்களுக்கு இப்பயே கஷ்டமா இருக்கு பாருங்க கை தட்டுறதுக்கு. பெண்கள் அறிவாளிகள்னா 2024 எங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் கஷ்டமா இருக்கு. அப்ப அன்னைக்கு ஐயா வச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கும் நான் சொல்றேனே, நான் பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், நான் பேசக்கூடிய மத மறுப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், நான் பேசக்கூடிய கடவுள் மறுப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், நான் பேசக்கூடிய மூட நம்பிக்கை ஒழிப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், பெண்களை பத்தி 10 காமெடி சொன்னா உங்களால ஏத்துக்க முடியும்.
ஆனால் யாராக இருந்தாலும் பெண்ணுரிமையை பற்றி பேசினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு 24 அடம் பிடிக்கிறோம். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் சொல்றாரு, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கலன்னா அவன் சமூகம் உருப்படாது என்று துணிச்சலோடு முழங்கிய தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். நம்ம சமூகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, தந்தை அப்படின்னு வேற யாரையும் சொல்ல மாட்டோம். மாமானா நேரு மாமா இருப்பாரு, தாத்தானா காந்தி இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. அப்பா ஸ்தானத்தில் இந்த சமூகம் யாரையுமே வைத்து பார்க்காது. ஏன்னா அது வந்து வேற மாதிரி எழி சொல்லாக மாறிடக்கூடாது, என்னென்னமோ யோசிப்பாங்க இந்த சமூகம். ஆனால் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவரை தான் ஒட்டுமொத்த பெண்ணினமும் சேர்ந்து தந்தையின் இடத்தில் வைத்து பார்த்தோம். அது தந்தை பெரியார் என்ற தலைவரை மட்டும்தான் பார்த்தோம். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. பெரியார் படிக்க சொன்னாரா? ஆமா படிக்க சொன்னாரு. பொம்பளை பிள்ளைய படிக்க சொன்னாரா? ஆமா சொன்னாரு. பொம்பளை பிள்ளைக்கு சடங்கு பண்ணாதனாரா? ஆமா சொன்னாரு. நகமாற்ற ஸ்டாண்ட் மாதிரி நிக்காதீங்கன்னாரா? சொன்னாரு. ஆமா. பெண்கள் எல்லாம் கிராப் வெட்டிக்கங்கன்னாரு. கிராப் வெட்டிக்கங்கன்னு இன்னைக்கு நிறைய பேர் எங்க கிட்ட கூட கேட்பாங்க. பெரியார் சொன்னாரு, நீங்க ஏன் கிராப் வெட்டிக்கலன்னு. பெரியார் ஏன் தெரியுமா சொன்னாரு? அழகா சொல்றாரு. அந்த அளவிற்கு அந்த உளவியல் பெரியாருக்கு தான் தெரியும். கணவன் வந்து அடிக்க வருகிற போது நீங்க ஏன் தலை குனிஞ்சு நிக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு அம்மாமார்கள்லாம் வளர்ந்துட்டீங்க, முன்னேறிட்டோம். அவர்தான் சில்மிசம் பண்ணாருன்னா நீங்க தாக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பெண்கள் முன்னேறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிரிக்கிறாங்க அக்கா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா, அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க பிரச்சனை கிடையாது. வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால ஒரு சிக்கல் இல்லை. ஆனா பெரியார் பேசிய போது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி கணவன்மார்களுடைய டியூட்டியே, வேலை கடமையே என்னன்னா மனைவிகளை போட்டு அடிக்கிறது தான். அப்ப அடிக்கிறப்ப பெரியார் சொல்றாரு, நீங்க ஏன் தெரியுமா திரும்பி அடிக்காம குனிஞ்சு நிக்கிறீங்க? காதுல ஒண்ணு குத்தி இருக்க, மூக்குல ஒண்ணு குத்தி இருக்க. அடிக்கிற போது மூஞ்சியை காட்டினா காது கிழிஞ்சிரும், மூக்கு கிழிஞ்சிரும்ன்ற பயம். இது எல்லாத்தையும் தாண்டி முடியை சுருட்டி அடிக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த முடி, அந்த கூந்தல் உனக்கு என்றைக்கு அடிமையாக இருக்கிறதோ அதை கத்தரித்து எறிவதற்கு தயாராக இரு என்று பெரியார் சொன்னார். இதெல்லாம் சொன்னதான் தந்தைன்னு சொல்லிட்டோமா? ஏன் தெரியுமா பெண்கள் பெரியாரை தந்தை பெரியார்னு கூப்பிடுறாங்க? பெரியார்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுவரை தென்னிந்தியாவில் தோன்றிய சீர்திருத்தவாதிகளில் பெரியாரை போல, பெரியாருக்கு முன்போ பின்போ இவரை போல் ஒரு தலைவர் இல்லை என்ற காரணத்தினால் பெரியார் என்று வைக்கிறோம். ஏன் பெரியார் அளவுக்கு தலைவர் இல்லையா? உலகத்தில் தலைவர்களே இல்லையா? சாக்ரட்டிஸ் இருந்தார், ப்ரூனோ இருந்தார், கலீலியோ இருந்தார். அவங்க எல்லாம் அறிவியல தான் பேசினாங்க. அப்படியே இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கேரளாவில் நாராயணகுரு பேசினாரு, மகாராஷ்டிராவில் ஜோதிராவ் பூலே பேசினார் ஜாதி ஒழிப்பை பற்றி. எல்லாரும் பேசினாங்க. வள்ளலார் பேசினார். கொடுமை என்னன்னா வள்ளலாரையும் இன்னைக்கு கடவுளாக்கிட்டாங்க. பெரியாருக்கு முன்பு தோன்றிய இந்தியாவின் முதல் புரட்சியாளர் புத்தர் பேசினார். எல்லாரும் ஜாதி ஒழிப்பை பேசினாங்க, அன்பை பேசினார்கள். ஆனால் பெரியார் அவர்கள்ட்ட இருந்து எங்க தெரியுமா மாறுபட்டு நிக்கிறாரு? ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கு விடுதலை வேணும்னா எல்லாரும் எங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிட்ட தலைவர்கள் இருந்திருப்பாங்க. ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கு விடுதலை வேணும்னா நான் சொல்றதை கேளுன்னு இருப்பாங்க. ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவர் சொன்னார், ஆண்களுக்கு பெண்கள் உங்களுடைய அடிமைத்தனத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்களை நம்பாதீர்கள் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். ஆண்கள்னால விடுதலை கிடைக்காது. அது ஐயா வந்து எடுத்துக்காட்டோட சொல்றாரு. பிள்ளைகள்லாம் அதை பயன்படுத்திக்கணும். பூனையிடமிருந்து எலிகளுக்கு விடுதலை கிடைக்காது, ஓனாயிடமிருந்து ஆடுகளுக்கு விடுதலை கிடைக்காது. இப்படி எல்லாம் சொல்லுகிற போது நான் நினைத்து பார்க்கிறேன், பூனைகளிடமிருந்து எலிகளுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆண் பூனையிடமிருந்து பெண் எலிகளுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஆண் பூனையாக இருந்து நமக்காக பேசியவராக தந்தை பெரியார் தான் இருந்தார். அவரை பார்க்கிற போது தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன், மூட நம்பிக்கைக்கு அடுத்து வருவோம். உங்களை பார்க்கிற போது எனக்கு நிறைய பேச தோணுது. எத்தனை பேரோட ட்ரெஸ்ல பாக்கெட் இருக்குமா? அடிச்சிருவீங்க. நல்லா தானே வந்த, படிச்சிருக்கல, அறிவு இல்லையா, சேலையில் எப்படி பாக்கெட் இருக்குன்னு கேட்பீங்க. ஆமா தானே? உங்களுடைய ஆடைகள்ல பாக்கெட் இருக்காது. தம்பி பாக்கெட் இருக்கா? எத்தனாவது படிக்கிற? ஆறாவது படிக்கிறியா? பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்க? காசு கிடையாது. காசுலாம் கிடையாது, சும்மா வச்சிருக்க பாக்கெட்ட. சும்மா இருந்தாலும் அவங்களுக்கு பாக்கெட் இருக்கும். எத்தனாவது படிக்கிற பாப்பா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். பாக்கெட் இருக்கா ட்ரெஸ்ல? எப்படி இருக்கும்? இருக்காது. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு வயசு குழந்தைய பார்க்க போவோம். ஒரு வயசுல ரொம்ப அதிகம், ஒரு 6 மாசம் 8 மாசம் குழந்தைய பார்க்க போவோம். ஆம்பளை பிள்ளைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போவீங்க. 5 ஜோப்பு வச்சு சட்டை வாங்கிட்டு போவோம். அவர் ஏதோ பிறந்த உடனே சம்பாதிச்சு ஒரு 1000 ரூபாய் இந்த பாக்கெட்ல, 1000 ரூபாய் அந்த பாக்கெட்ல. பொம்பளை பிள்ளைக்கு என்ன தெரியுமா வாங்கிட்டு போவோம்? கவுன் வாங்கிட்டு போவோம், இல்ல மிடி வாங்கிட்டு போவோம்.
ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதானே நடக்குது? பெண்களுடைய ஆடைகள்ல பாக்கெட்டே இல்லைல்ல, ஏன் இல்லைன்ற கேள்வி நமக்கு வந்ததே இல்லைல்ல. வராத அளவுக்கு தானே புடவை அழகா இருக்க, நளினமா இருக்க. புடவை கட்டினாதான் பெண்ணே சாமி மாதிரி இருக்குமா புடவை கட்டிட்டா. இப்ப எங்களை பார்த்தா என்ன பிசாசு மாதிரி இருக்குமா? அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட மூளையில ஒரு விலங்கு போட்டாங்க. உங்களை படிக்க விட மாட்டோம். யார? பெண்களை. படிச்சாதான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனாதான் சம்பாதிப்ப, சம்பாதிச்சாதான் காசு இருக்கும், காசு இருந்தாதான் அதை வைக்கிறதுக்கு பாக்கெட் வேணும். உன்னதான் படிக்கவே விட மாட்டேமே, அப்புறம் எதுக்கு உனக்கு பாக்கெட்டு? உனக்கு பொருளாதார விடுதலை கிடையாது என்ற சிந்தனை இருந்தது. ஆனா என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாட்டி கிட்ட என்னக்கா இருக்கும்? சுருக்கு பை இருக்குமா? சுருக்கு பை இருக்குல்ல பாட்டி, சுருக்கு பை இருக்கும். தாத்தா லங்கோடுல கூட பாக்கெட் இருக்கும். அப்ப அன்னைக்கு பாட்டியோட சுருக்கு பை தான் இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸ்டர்னல் வெர்ஷன் ஹேண்ட்பேக். அப்ப இப்படியாக பெண்களை படிக்கவே விட மாட்டோம், காசே இல்லைன்னப்ப. அருமை தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1929 முதல் செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களை படிக்கவே அனுப்பாத காலகட்டத்தில், பெண்களுக்கு பொருளாதார விடுதலை என்று சொன்ன காலகட்டத்தில், பெண்களுக்கு பணம்லாம் வச்சுக்க தகுதி இல்லைன்னு சொன்ன காலகட்டத்தில், பெண்கள் பணத்தை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் என்று மனு தர்மம் சொன்ன காலகட்டத்தில், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு காசுன்னு இந்து தர்மம் கேட்ட காலகட்டத்தில், பெண்களுக்கு ஆண்களை போலவே தகப்பன் சொத்தில் சரிசமமாக சொத்துரிமை வேண்டும் என்று கேட்ட தலைவர் தந்தை பெரியார். சொத்து வேணும்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சென்னையில பெரிய கேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் சொத்து கேட்டுதான். அப்பா தரமாட்டாரு, அண்ணன் தரமாட்டாரு, தம்பி தரமாட்டாருன்னு. அந்த சொத்துன்ற ஒரு உரிமை ஏன் தெரியுமா நமக்கு தெரியல? பாஞ்சாலத்துல நான் சொல்லிட்டு போனேன், எழுதி வச்சுக்கோங்க. 1 ஏக்கர் நிலம் உங்க அப்பா பேர்ல இருந்தாலும் அது பாதி உங்களுக்கு தான் சொத்தம். வந்ததுக்கு பிரச்சனையை கிளப்பி விடாதுன்னு நினைக்காதீங்க. சொத்துரிமை ஏன் முக்கியன்றதை நான் சொல்றேன், ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். அறிவார்ந்த ஆண்களே, அறிவார்ந்த தோழர்களே, இளைஞர்களே, பெண்களுக்கு சொத்து இருக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், அவங்கனால நிர்வகிக்க முடியாதுன்றது மட்டும் கிடையாது, மனு தர்மம் சொல்லி வைத்திருக்கிறது. பெண்கள் தனியாக சிந்திக்க கூடாது, சிந்திக்க முடியாது. தகப்பன்ட்டையும் கணவன்ட்டையும் மகன் கிட்டையும், மகனுக்கு ஒரு மகன் பிறந்தா அவங்கதான் உங்களுக்காக சிந்திக்கணும்னு சொல்றாங்க. பெரியார் சொல்றாரு, கல்வியையும் சொத்துரிமையும் கொடுத்துப்பாரு, வாய்ப்பை கொடுத்துப்பார், ஆண்களை விட பெண்கள் சாதிப்பார்கள் என்று பெரியார் சொன்னார். நடந்திருக்கா இல்லையா? இவ்வளவு சொன்னார்ல பெரியார். சொத்துரிமையை பற்றி பேசுகிற போது நன்றியோடு ஒருவரை நாம் நினைவு கூற வேண்டும். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு இவர்கள் யாரையெல்லாம் அறிவாளிகள், பார்ப்பனருக்கு மூல வழிஞ்சு ஓடுதுன்னு சொன்னாங்களோ, அந்த பார்ப்பனர்களை எல்லாம் விட்டுவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கரை தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு இந்த இந்திய துணைக்கண்டம் அழைத்தது. 1956 புரட்சியாளர் அம்பேத்கர் மறைகிறார். மறைவதற்கு முன்னால் இந்து சட்ட மசோதாவை கொண்டு வராரு. நல்லா கேட்டுக்கணும், நான் இப்பயும் சொல்றேன், அம்பேத்கரை பிடிக்காதவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ அம்பேத்கர் தான் அந்த ஜாதிக்கா இருப்பான்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். கண்டிப்பா இருப்பீங்க, மனசுலயாவது இருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வெறுக்கலாம். தெரிஞ்சவனை தெரிஞ்சுக்காம ஒருத்தரை வெறுக்க முடியுமா? நாங்களும் தான் கடவுளை பார்த்ததே இல்லை, சும்மா நாச்சுக்கு நான் கடவுளை திட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, இந்து சட்ட மசோதான்னு ஒண்ணு கொண்டு வராரு. அதுல பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான விவாகரத்து உரிமை. விவாகரத்துன்னு பேசின உடனே இன்னைக்கு நிறைய பேர் கொந்தளிப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஆயிடுச்சுங்க இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு, அதானப்பா. அதனாலதான் போன உடனே அத்துட்டு வந்துருதுங்கன்றாங்க. என்கிட்ட கூட என்னோட சீனியர் வக்கீல் ஒருத்தர் கேட்டாரு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் மோசமாயிடுச்சு, எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் கேக்குது, எதுக்கு எடுத்தாலும் விவாகரத்து கேக்குது, மோசமாயிட்டாங்கன்னாரு. நான் அப்ப என்ன தெரியுமா பதில் சொன்னேன்? என்ன சொல்லியிருப்பேன்? ஒரே ஒரு பதில் தான். என்ன பதில்னா, இங்க இருக்க எங்களுடைய பாட்டி அம்மா எல்லாம் இருக்கீங்கல்ல, அங்க வேற உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, எங்க பாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் விவாகரத்துன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால காலம் கழிச்சாங்க. இல்லைன்னா வாங்கின அடிக்கும் மிதிக்கும் துன்புறுத்தலுக்கும் அவங்க எப்பயோ பிச்சுட்டு ஓடி இருப்பாங்க. அப்ப அந்த விவாகரத்து அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமானதான கிடையாது. ஏன் ஆண்களுக்கு விவாகரத்து உரிமை கேட்கல அம்பேத்கர்? ஏன் ஆண்களுக்கு விவாகரத்து உரிமை கேட்கல பெரியார்? ஏன் கேட்கலன்னா, ஆண்கள் பெண்களை சட்டப்படி விவாகரத்து பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நைட்டு வந்து குடிச்சிட்டு வந்தீமா உன் வீட்டுக்கு போ அப்படின்னு உங்களை அடிச்சு துரத்துனா அதான் முடிஞ்சுச்சு, திரும்ப அவர் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டத்திற்கும் ஆண்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. அப்ப விவாகரத்து உரிமை, சொத்துரிமை எல்லாத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டமாக கொண்டு வர நினைத்தார். அம்பேத்கருக்கு எதிராக பார்ப்பனர்கள் அணி திரண்டார்கள். அந்த இந்து சட்ட மசோதா வீழ்த்தப்பட்டது.
அருமை தோழர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த படத்திலே, இந்த அழைப்புதலில் கலைஞருடைய படம் இருந்தது. ஏன் தேவையே இல்லாம கலைஞர் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எதற்காக தீகா கூட்டத்தில் கலைஞருடைய படம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். பெண்ணுரிமை என்று வருகிற போது பெரியார் போட்ட தீர்மானத்தை, அம்பேத்கரால் கொண்டு வர முடியாத சட்டத்தை 1989 தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி ஒரு ஒண்ணா கொண்டு வந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா இல்லையா? வளர்ந்துருக்காங்க. எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லவா? இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கீங்க, பெண் பிள்ளைகள் தான் அதிகமா உட்காந்து ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கான வரலாறு என்ன தெரியுமா? மேலாடை அணிய முடியாத சமூகம். நம்ம மேலாடை அணிய முடியாத சமூகத்தில் ஆடை உரிமை கேட்டு போராடினோம். கல்வி இல்லாத சமூகத்தில் கல்வி உரிமை கேட்டு போராடினோம். சொத்து உரிமை இல்லாத சமூகத்தில் சொத்துரிமை கேட்டு போராடினோம். எல்லாவற்றையும் பெற்றதன் விளைவாக, பெரியார் என்ற ஒரு தலைவர் இருந்ததன் விளைவாக தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலேயே 12வது முடிச்சு கல்லூரிக்கு போறவங்களுடைய சதவீதத்தை எடுக்கிறாங்க. கேரளா என்ற பொது உடைமை மாநிலம் 32% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறாங்க. கர்நாடகா 28.8, தெலுங்கானா 32.4, ஆந்திரா 36.2, பீகார் இருக்கிறதுலே கடைசி 16, குஜராத் மோடி ஆண்டார், மோடி ஆண்ட குஜராத் மாடல் என்று சொல்லக்கூடிய குஜராத் 20.8. இந்தியா மோடினால அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுது டிஜிட்டல் இந்தியா. அந்த இந்தியாவினுடைய சதவிகிதம் 27.1. 19-20 கணக்கின்படி திராவிடம் ஆண்ட தமிழ்நாட்டினுடைய GR ரேஷியோ 51.4%. இதுக்கும் பெரியாருக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கணும். நியாயமா கேள்வி கேட்கணும்ல. என்ன சம்பந்தம்னு கேட்டா, எப்படி கேரளா சாதிக்க முடியாததை, இந்தியா சாதிக்க முடியாததை தமிழ்நாடு சாதித்ததுன்ற கேள்வி வருது. கேள்வி யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா பொருளாதார அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த விவாத மேடைகள்ல மறு வச்சுட்டு வர பொருளாதார அறிஞர்கள் கிடையாது, உண்மையான பொருளாதார அறிஞர்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் ஆண்களுக்கு நிகராக பெண்களை படிக்க வைத்தார்கள். அதனால் தமிழ்நாட்டின் GR ரேஷியோ உயர்ந்திருக்கிறது. யார் சாதித்தார்? இப்ப அப்படியே நீங்க வாங்கல, அக்கா அம்மா அண்ணா அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாம், கல்விக்கு கடவுள் யாருக்கா? சும்மா சொல்லுங்க, கல்வி கடவுள் யாரு? சரஸ்வதி தானே. ஏன் சந்தேகமா இருக்கீங்க? மாத்திட்டாங்களா? எதுவும் அந்த அம்மா தானே இருக்காங்க, சரஸ்வதி தான். இப்ப என்னன்னா, கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெண் கடவுளை கல்விக்கு கடவுளை வச்சிருக்காங்க. சொத்து பணத்துக்குலாம் யாருக்கா கடவுள்? நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. லட்சுமி தானம்மா, அவங்க தானே லட்சுமி. இப்ப கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, பணத்துக்கு செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி. நான் என்ன குடும்பம்னு கேட்டீங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதியின் பேர் வச்ச பாட்டி படிக்கல. கல்வி கடவுளே சரஸ்வதி தான், சரஸ்வதியின் பேர் வச்ச பாட்டி படிக்கல. தாழ்மையோடு நீங்க யோசிச்சு பார்க்கணும். யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. பெரியாருக்கு முன் பாட்டி சரஸ்வதி படிக்கல, பெரியாருக்கு முன் பின் பேத்தி சரஸ்வதி படித்தது சரஸ்வதியால் அல்ல, திராவிடர் இயக்கத்தான். இதை நம்ம பேசணும்ல, சொல்லணும்ல. எனக்கு நிறைய இடத்துல எனக்கு சிரிப்பு வரும். சொத்துக்கு யாரு பிரதிநிதின்னு கேட்டா லட்சுமி. ஆனா இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான லட்சுமிகளுக்கு சொத்துரிமை வாங்கி தந்தவர் பெரியாரு, கலைஞரும் தான். கடவுளுக்கே நம்ம தான் சொத்துரிமை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமா தானேக்கா? இத்தனையும் செய்த இயக்கம் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குது, நன்றி எல்லாம் எதிர்பார்க்கல. கருப்பு சட்டையை போட்ட உடனே முதல் உறுதிமொழி என்ன தெரியுமா? நீங்க நினைச்சுக்க கூடாது உறுதிமொழி என்ன ஊர் ஊரா கூட்டம் போட்டு இப்படி 7:30 மணிக்கு எங்களுக்கு 7:30 கூட்டுறீங்களா? அது கிடையாது. என்ன உறுதிமொழினா, நன்றி என்பது பெற்றவர் காட்ட வேண்டியதை தவிர கொடுத்தவர் எதிர்பார்க்கக்கூடியது அல்ல. பெரியார் கொடுத்தார், அண்ணா கொடுத்தார், கலைஞர் கொடுத்தார், அம்பேத்கர் கொடுத்தார். அந்த தலைவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பெரியாரால், அம்பேத்கரால், கலைஞரால் படித்து வேலை வாய்ப்பை பெற்று சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய நாம் அந்த தலைவர்களுக்கு நன்றி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய கூட்டம் இது. எப்படி நன்றி காட்டுறது? எனக்கு என்ன தெரியுமா வேதனை? இங்க இருக்கீங்கல்ல பாஞ்சாலத்துல சில பேரு, இந்த கோவில்கள்லாம் இருக்குல்ல, மகிழ்ச்சி சிறப்பா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இதுல என்னன்னா, நான் வந்து கரெக்டா 6 மணிக்கு மணி அடிச்ச உடனே அம்மாட்ட கேட்டேன், விஜயலட்சுமி அம்மாட்ட, அம்மா என்ன எதுவும் ஆடி மாசம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். நமக்கு வீக் இல்ல தமிழ் மாசத்துல, ஆடி மாசம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆடி திருவிழா எல்லாம் இல்ல, சாமி மணி சொல்லுமா 6 மணிக்குனாங்க. அது மாதிரி நல்ல ஒரு செட்டப் தான். நமக்கு கிளாக் இருக்காது, வாட்ச் பார்க்க முடியாது,
சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம், அது சிக்கல் இல்லை. இந்த கோவிலுக்குலாம் பூஜை யாருக்கா பண்றா? பூசாரி பண்றாரா? பூசாரி பண்றாரு. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து பழனி போயிருக்கீங்களா? என் சொந்த ஊர் பழனி, முருகன் கோவில்லாம் போயிருக்கீங்களா? போல. சிதம்பரம் போயிருக்கீங்களா? எந்த பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்க? திண்டிவனம் தான் போயிருக்கீங்க. திருப்பதி போயிருக்கீங்க. இதை விட பெரிய கோவில் வேணுமா? திருப்பதி போயிருக்கீங்க. திருப்பதி, பழனி, சிதம்பரம் இதெல்லாம் பெரிய பெரிய கோவில். பாஞ்சாலூர் பகுதியில் இருக்கிற சின்ன கோவில்கள் நீங்க கட்டின கோவில்ல பூசாரி இருப்பாங்க. சிதம்பரத்திலையும் பழனிலையும் பெரிய இருக்கக்கூடிய கோவில்லையும் மாரியம்மன் கோவில் எல்லா கோவில்லையும் பூணூல் போட்டு ஒயிட் கிராஸோட ஒருத்தர் நிப்பாரு, பார்த்திருப்பீங்க. அவர் யாரு? ஐயர். அவர் வந்து ரொம்ப நல்லவங்கல்ல, அவர் நிப்பாரு. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். பாஞ்சாலம் பகுதியை விட்டு வெளியே போனாலும் சரி, இல்லை அந்த ஊருக்குள்ளேயும் சரி, நான் 24 மணி நேரம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சும்மா உட்கார்ந்து இருந்தனாலே சாமி சோறு போடும் இருக்க ஒரே ஒருத்தர் சொன்னீங்கன்னா, நாளையில இருந்து நானும் உங்களோட கோவிலுக்கு காவடி எடுக்கிறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், 24 hours ஃபேனை போட்டுட்டு படுத்திருப்பேன், சாமி சோறு போடும். அப்படி சொல்ல முடியாதுக்கா, தப்பு தானே, அது உழைச்சா தானே சோறு, அதை விட்டுருங்க. ஆனா நீங்க என்னென்ன வேலை பார்ப்பீங்கன்னா 100 நாள் வேலை பார்ப்பீங்க, ஆமா தானே? விவசாயம் பார்ப்பீங்க, தினக்கூலிகளா இருப்பீங்க, டெய்லரிங் கற்றுருப்பீங்க, ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போவீங்க. அண்ணன்மார்கள் இருக்காங்களா, உடல் உழைப்பை கொடுப்பார்கள். இன்னைக்கு படிச்சுட்டோம், முதல் தலைமுறை டீச்சர் இருப்பீங்க, வக்கீல்லாம் இருப்பீங்க, எல்லாரும் உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய வேலையாளர்கள். இது வரைக்கும் வரலாற்று. திருப்பதிக்கு போயிருப்பீங்க, சிதம்பரத்துக்கு போயிருப்பீங்க, பெரிய கோயிலுக்கு போயிருப்பீங்க. வெளியே பூ வித்துட்டு இருப்பாங்க, பழம் வித்துட்டு இருப்பாங்க, டீ கடை இருக்கும், பரோட்டா கடை இருக்கும், பானிபூரி கடை இருக்கும், ஏதோ ஒரு கடை வச்சுப்போம். அது ஏதாவது ஒரு கடையில் இல்ல ஏதாவது ஒரு பாஞ்சாலத்திலயோ திண்டிவனத்திலேயோ சிதம்பரத்திலேயோ விழுப்புரத்திலேயோ செஞ்சிலேயோ ஒரு விவசாய நிலத்தில் ஏதாவது ஒரே ஒன்று 10-15 நாள் ஒரே ஒரு பூணூல் போட்ட பார்ப்பனரோ பார்ப்பன வீட்டு பெண்ணோ டீ ஆத்தி விவசாய நிலத்தில் ஏர் உழுது பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட். அவர் டிபார்ட்மெண்ட் என்ன? கோவிலை நம்ம கட்டுவோம், கோவிலுக்கு நம்ம செங்கல் சுமப்போம், கல் சுமப்போம், மண்ணு சுமப்போம், ஜல்லி சுமப்போம். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் கோவிலை கட்டுவோம், காசு நம்மள் தான். கல் சுமந்தது மண்ணு சுமந்தது விடுங்க, காசு நம்மள் தான். எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு திருவிழா நடத்துவாங்க. ஊர் திருவிழா நடக்குமா? கும்பாபிஷேகத்துக்குலாம் போயிருப்பீங்கல்ல, ஆமா தானேப்பா, போயிருக்கீங்கல்ல. கும்பாபிஷேகம் எதுக்கு நடக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு மூட நம்பிக்கை ஒழிப்பை பத்தி நான் பேச மாட்டேன், அப்படியே வேற தலைப்புக்கு போயிடுறேன். மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படின்றது எதுக்காகன்னு கேட்டா, கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துகிற போது பெரிய கோபுரம் இருக்கும். இங்க நமக்கு கோபுரம் இருக்கா? இல்ல, ஊர் கோவில் இது. வெளியே இருக்க கோவில்ல கோபுரம் இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா, கோவில நீங்க கட்டிட்டீங்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட, இன்னும் வேறு மொழியில சொல்லணும்னா வன்னியர் நாடாரு செட்டியாரு தேவரு, செட்டியார் வரமாட்டாங்கன்னு வச்சுப்போம், வன்னியர் நாடாரு பிள்ளைமாரு, இங்க இருக்கக்கூடிய தேவர்கள், இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பறையர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோவிலை கட்டிட்ட. நீ கோவிலை கட்டினால, நீ கோவிலுக்குள்ள வந்ததுனால தீட்டாயிடுச்சு, தீட்டு கழிக்கணும். எப்படி? நீங்க எல்லாம் உள்ள போனதுனால தீட்டாயிடுச்சு. தீட்டு கழிக்கணும்னா எப்படி கழிக்கணும்? கோபுர உச்சியில இருந்து தண்ணி எடுத்து ஊத்தணும், தண்ணி எடுத்து ஊத்தி தீட்டு கழிக்கிறது. அப்ப தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஞ்சாலம் பகுதி மக்கள் எல்லாம் கோவிலுக்குள் வந்ததால் கோவில் தீட்டாயிடுச்சுன்னு சொன்னா பார்ப்பனர்களை எதை கொண்டு அடிப்போன்னு தெரியாது, ஆமா தானே? அதனால அவங்க நாசுக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பாபிஷேகம் நடத்துறோம் வாங்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, 100 வருடத்திற்கு முன்னால் இதே பாஞ்சாலம் பகுதியில் இதே திண்டிவனம் மாவட்டத்துல நீங்க போகின்ற போது கோவிலுக்குள்ள போக முடியாது. 1 கிலோமீட்டர் வெளியே நிக்கணும், 2 கிலோமீட்டர் வெளியே நிக்கணும்.